முடியெடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் ஒருவர் முஸ்தலிஃபாவில் தங்கது அரஃபாவில் ஒருவர் தங்கவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது, ஹஜ்ஜே கூடாது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு அரஃபா மைதானத்தை அடையவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, இப்போ ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வேண்டி வர்றார், வந்த ஹாஜி உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவரு கூட இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் ஹஜ் கூடாது. அப்ப எப்படி கொண்டு வர்றது? அரசாங்கத்தை அனுமதியோடு வருகின்ற பொழுது அவர் ஹாஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு வண்டியில இருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோட காலை இந்த பூமியிலே அன்றைய தினத்தில் பதிக்கப்பட்டு கொண்டு போயிருவாங்க. படுத்த படுக்கையில் இருந்தாலும் கூட ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வந்து அந்த ஹாஜி அப்படியே ஒரு சுத்தி அடிச்சுவாங்க, அரபால சுத்தி கொண்டு போயிருவாங்க. அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டால் அரபா மைதானத்தை கண்டிப்பாக அடைய வேண்டும். அடைஞ்சாத்தான் ஹஜ் என்ன செய்யும், கூடு. அல்லாஹுடைய விருந்தாளிகளே, இந்த அரபா இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண இடம் அல்ல. அரபான என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுவனத்தில் அல்லாஹ் படைத்தான்.